12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி. இப்போ அதுல இப்ப இருக்கிற திமுக அரசு கல்வித்துறையில் அவங்களுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 48,000 கோடி தான். அதுல இவங்க அண்ணா திமுக ஆட்சி நேரத்தில் அவங்களுடைய பட்ஜெட் கல்வி பட்ஜெட் பார்த்தா அப்ப இருக்கிற ஜிஎஸ்டிபி படி பாத்தீங்கன்னா 1.69% இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் கல்விக்கு இவங்க ஜிஎஸ்டிபியில எவ்வளவு பங்கீடு பாத்தீங்கன்னா 1.19%. 1.69 ஜிஎஸ்டிபியில இருந்து வெறும் 1.19 வந்துருச்சு திமுக ஆட்சி காலத்தில். ஆனா நமக்கு எவ்வளவு ஜிஎஸ்டிபியில இருக்கணும்னா 6% இருக்கணும் கல்விக்கு. அந்த அடிப்படையில் தான் எங்க பட்ஜெட்ல 1,07,000 கோடி கல்விக்கு ஒதுக்கீடு செய்து கல்வி முழுமையிலும் 12வது வகுப்பு வரை இலவச கல்வி நாங்க தரமான கல்வி நாங்க கொடுப்போம். நாங்க அதாவது ஒவ்வொரு மாணவருக்கும் ஓராண்டு கல்வி வழங்குவதற்கு மட்டும் 50,000 ரூபாய் அரசு செலவு செய்யும். அது இல்லாமல் முக்கியமா இந்த கல்வி அரசுக்கு அதாவது இன்னொன்னு சொல்றேன் நான், கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 75 லட்சத்திலிருந்து 45 லட்சமா குறைஞ்சிருக்கிறது இந்த 10 ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கூடத்தில். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. இன்னைக்கு அது 65 லட்சம் மாணவர்களாக உயர்ந்திருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்போ என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்தில் 30 லட்சம் மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க. தனியார் துறையில 30 லட்சம் மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க. அப்போ நீங்க என்ன நடத்துறீங்க? எதுக்கு அரசு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? அதனாலதான் எங்க பட்ஜெட்ல இதுல அரசு பள்ளிக்கூடத்தில் மேம்படுத்தி முக்கியமா ஆசிரியர்களை நியமனம் பண்ணணும். அதுதான் அதாவது 5 ஆண்டுகளில் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 60,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஓர் ஆசிரியர் பள்ளியிலே இருக்காது. அதாவது 4,700 தொடக்க பள்ளியில ஓர் ஆசிரியர் பள்ளிக்கு தான் இருக்கு. இப்போ அதாவது 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான். எத்தனை பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கு? அரசு பள்ளி 4,700 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதனால அப்படி ஒரு நிலை இருக்காது. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 4 லட்சம் ஆசிரியர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எளிமையான முறையில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும். அது இல்லாமல் அரசு பள்ளிகள் ஒப்பந்தம் அடிப்படையில் தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணியாற்றும் கணினி ஆசிரியர்களுக்கு பிற சிறப்பு ஆசிரியர்களுக்கும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். 10, 12 வகுப்பு பொது தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும். அல்லாம மாணவர்களுக்கு இலவச மடிகணினி, இலவச கை கணினி வழங்கப்படும். 9ஆவதுல இருந்து அப்புறம் 6ஆவது இருக்கு, அப்புறம் 6ஆவதுல 9ஆவது வரைக்கும். பட்ட படிப்புக்கு கல்வி கட்டணம் இல்லை. அதுவும் அரசு ஏற்றுக்கொள்ளும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் அனைவருக்கும் பட்டப்படிப்பு கட்டணமின்றி வழங்கப்படும். அனைத்து தொகுதிகளிலும் அதாவது இப்போ கிட்டத்தட்ட கலை அறிவியல் கல்லூரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா தமிழ்நாட்டில் ஒரு 180 கல்லூரிகள் இருக்கிறது. ஆனா தொகுதிகள் பார்த்தா 234 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள். அதுல ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் 2 கல்லூரி எல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 60 கல்லூரியை தொடங்கப்படும். எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி குறைஞ்சது ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 மகளிர் அரசு கலை கல்லூரி தொடங்கப்படும். அதாவது மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு பொறியியல் கல்லூரி, 10,000 உதவி பேராசிரியர் நியமிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் நீட் தேர்வு விலக்கு. அதாவது கடந்த தேர்தல் நேரத்தில் திமுக அவங்க பிரச்சாரமே செஞ்சது, இப்ப இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வீதிக்கு வீதி பிரச்சாரம் செஞ்சது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோம். ஆனா 5 ஆண்டுகள் ஆகியும் ரத்து பண்ண முடியல. பொய்யான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதனால திமுக என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீட்டை திமுக தேர்தலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க.
நீட்டை ரத்து பண்ணல, அந்த நீட்டை திமுக தேர்தல் அறிக்கையிலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் பண்ணிருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு மோசடி இது. பொதுவா நாங்க திமுக சொன்னது, நாங்க பொதுவா நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். எப்படி ஒரு மோசடி திமுக பண்ணிருக்கிறாங்க பாருங்க. நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும். சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், மத்திய அரசை வலியுறுத்தி, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு அளிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது இல்லாம செயற்கை அறிவுத்திறன் பல்கலைக்கழகம், சென்னையில் செயற்கை அறிவுத்திறன் பல்கலைக்கழகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யூனிவர்சிட்டி சென்னையில் தொடங்கப்படும். கோவையில் திறன் பல்கலைக்கழகம், ஸ்கில் யூனிவர்சிட்டி கோவையில், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் திறன் சார் அறிவு மையங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அதே போன்ற மருத்துவத்துறையிலையும் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செஞ்சு அதில் பண்ணுவோம்.